மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் சரி, நம்ம சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்து அந்த முடிவுகளை எடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில முடிவுகளை எடுக்கிறோம் அப்படின்னா, மனைவி இருந்தால் மனைவியுடனோ அல்லது தாயாருடனோ கலந்து ஆலோசித்து அந்த முடிவை எடுக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யும்போது புரோட்டோகால் சொல்லுவாங்க, உங்களுக்கு உடனடியாக மேலே இருப்பவரிடம் தகவல் தெரிவித்து அதற்கு மேல் மேனேஜரிடம் தகவல் நீங்களே டைரக்டாக தெரிவிக்க முடியும்னா தெரிவிக்கலாம். இந்த மாதிரி அந்த புரோட்டோகால் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஏன்னா தேவையில்லாத ஒரு ஒருத்தருக்கு ஒரு சரியான முறையில் புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால் வருத்தங்கள்லாம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் இந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இப்போது இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நமக்கு ரொம்ப அதிகப்படியான ஒரு வேலை பளு நம்ம மேலே இருக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருப்பதால் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இது அமையும். நினைத்த காரியத்தை நல்லபடியாக முடிக்க முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எந்த ஒரு காரியத்தையுமே நல்லபடியாக வெற்றிகரமாக முடிக்கக்கூடியதுக்கான ஒரு வழிமுறைகள் தென்படுகின்றன. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறப்பான தினம் அப்படின்னு சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகையை வெல்லக்கூடிய ஒரு நல்ல தினம். இப்போ கோர்ட்டு கேஸு வழக்கு இதெல்லாம் இருந்தாலும் கூட அதற்காக கொஞ்சம் மெனக்கெட்டாலும் உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறவங்களுக்கு கூட சரியான மருத்துவ உதவி கிடைத்து அதிலேருந்து நிம்மதி வரக்கூடிய தன்மை இருக்குது. செலவுகள் ஏற்படலாம், ஆனால் அந்த மாதிரி ஏற்படக்கூடிய செலவுகள் உபயோகமான ஒரு செலவுகளாகும். அது வைத்திய செலவுகளாக இருக்கலாம். வைத்திய செலவாக செஞ்சாலும் கூட அது நமக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் அமையிறதால ரொம்ப நல்ல ஒரு மன சாந்தியை தரக்கூடிய தினம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப நல்ல பலன்கள், சாதகமான பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு நல்ல செய்திகள் கூட சேரும். அடுத்து ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். சில நேரங்களில் எதிர்பாராத ஒரு செலவுகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில செலவுகள், விரயங்கள், பணத்தை இழக்கிறது, பிக் பாக்கெட் அந்த மாதிரி போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். அடுத்து மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளுக்கு சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல சூழலை காண்பிக்கிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய தினமாக அமையும். வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் திருமணம் போன்ற விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள், சில சுப நிகழ்வுகளுக்கான ஒரு அடிப்படை விஷயங்கள், இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அளவுக்கு சிறப்பான தினமாக இது அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றுவதற்கு காரண காரியங்கள் உண்டு. மனசில் சில குழப்பங்கள் தோன்றலாம். தெளிவான சிந்தனையோடு செயல்பட வேண்டியது அவசியம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தினமாக இது அமைகிறது. கடுமையான உழைப்புக்கு பின்பு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். அது மாதிரியான நல்ல தினமாக இது அமையும். அடுத்து கடகராசி.
கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு தினம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில விஷயங்களை அடையணும்னு நினச்சிருக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறது சின்ன சின்ன ஆசைகள்னு அப்படி எடுத்துக்குவேன். ஒரு 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 சின்ன ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கலாம். இல்லை சில நேரங்களில் ஏதோ நமக்குன்னு ஒரு கொஞ்சம் நிலம், வீடு கட்டுறதுக்கு ஒரு சிறு நிலப்பகுதி வாங்கணும்னு நினைக்கலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் முயற்சிகள் எடுக்கும் பொழுது அது ரொம்ப பிரமாதமாக பரிணமித்து நல்லபடியாக அது உங்களுக்கு அமைவதற்கான ஒரு அடிப்படை தளத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். தெய்வ அனுகூலம் மிக்க தினம்னு கூட இதை சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இதில் முக்கியமாக புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எடுக்கிற ஒரு சுபமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடப்பதற்கான தெய்வ அனுகூலம் சிறப்பாகவே அமைகிறது. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தன வரவு ஏற்படும், நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்கள் அபிலாஷைகள் பூர்த்தி அடைகிற அளவுக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினமாக இது அமையிறது. தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக அமையும். அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். பல நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த சில வேலைகள் நல்லபடியாக முடியும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நற்செய்தி உங்கள் காதுகளுக்கு எட்டும். அதனால் ஒரு நல்ல மாற்றத்தையும் மனசில் உற்சாகத்தையும் பெருக்கி தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ள வேண்டும். நமக்கு நடப்பதை நடக்கட்டும், நம் பணி செய்து கிடப்பதே என்ற ஒரு விஷயமாக நீங்கள் இருக்கணும். அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை பெற்றுத்தரும். அதே மாதிரி பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுக்கு சில சுபமான பேச்சுவார்த்தைகள் ஏற்படும். காதல் போன்ற விஷயங்களில் கூட வெற்றிகள் ஏற்படும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறப்பான தினம். மனசில் துணிவோடு நீங்கள் செயல்பட்டு எந்த ஒரு காரியத்தையுமே உங்களால் வெற்றிகரமாக முடிக்க இயலும். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக வருகிறது. சந்திராஷ்டம தினம் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது இந்த தினத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல் பேச்சில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நம்பையும் மீறி சில விஷயத்தை நம்ம சட்டம் சொல்லிடுவோம். சொன்னது மற்றவர்களுடைய மனசை புண்படுத்தலாம், அதனால் பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்கும்போது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான மேலோங்கிய நல்ல பலனே ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில வம்பு வழக்குகளில் சிக்குவதற்கான ஒரு காரண காரியங்கள் உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். அடுத்து சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் நிதானித்து நீங்கள் செயல்படுங்க. யோசிக்காமல் செயல்படாதீங்க. எதுலையுமே கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள். ரொம்ப சிறப்பான ஒரு வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் திருமணம் போன்ற நல்ல விஷயங்களுக்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் நடந்து அதெல்லாம் நடப்பதற்கான ஒரு சூழல்கள் ஏற்படும். மனதுக்கு இனிய நிகழ்வுகள் ஏற்படும். காதல் போன்ற விஷயங்களில் சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவும் உங்களுக்கு சேரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காலுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். நிதானித்து செயல்பட வேண்டும். அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். விசாக நட்சத்திரக்காலுக்கு ஒரு அற்புதமான தினமாக வெற்றி வாய்ப்புகளை நிறைத்து தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் பல நாட்களாக இருந்து கொண்டிருந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது.
உங்களுடைய எதிரிகள் திராணியற்று செயல்பட முடியாமல் போகக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். வெற்றி வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு சிறப்பாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சற்று தாமதமாகும். நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். கேட்டை நட்சத்திரக்காலுக்கு ஒரு அற்புதமான தினம். வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாக இருக்கும். தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய தினமாக கூட அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்கி மனம் தெளிவு பெறக்கூடிய ஒரு தினம்னு சொல்லலாம். ஒரு தைரியமும் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் நிறைந்த ஒரு தினமாக இருப்பதால் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் அதை சிறப்பான முறையில் நிறைவேற்றத்தக்க வகையில் உங்கள் நடவடிக்கைகள் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மூலம் நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து செயல்பட வேண்டும். பூராட நட்சத்திரக்காலுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கிறது. நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களினாலும் உங்கள் செயல்பாடுகளாலும் பெருத்த வெற்றிகளை பெறுவீர்கள். உத்திராட நட்சத்திரக்காலுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான தினமாக இருப்பதால் சகல விதத்திலும் நீங்கள் உங்களுக்கு சந்தோஷமும் வெற்றியும் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கிறது, ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற நன்மைகளை எல்லாம் பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பெரிய வெற்றிகளை அடைவதற்கான நல்ல சூழல்கள் ஏற்படும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல்களும் கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப சிறப்பான தினமாக அமையும். திருவோண நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் மனக்குழப்பங்கள் ஏற்படும். சில பிரச்சனைகள் ஏற்படலாம். தெய்வ அனுகூலம் என்பது ரொம்பவும் அவசியம். தெய்வ நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். அவிட்ட நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுடைய பொறுமைக்கும் ஒரு கடுமையான உழைப்பிற்கும் நல்ல பரிசுகள் காத்திருக்கின்றன இன்றைய தினத்தில். அடுத்து கும்ப ராசி. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் இன்னும் கடுமையான ஒரு உழைப்பு இருக்கும். ஆனால் அந்த உழைப்புக்கான சிறந்த வெற்றிகள் ஏற்படும். சில நேரங்களில் நமக்கு தோணாத சில விஷயங்களை இவங்க சொல்கிறாங்களேங்கிற மாதிரி சில நல்ல விஷயங்கள் உங்கள் காதுக்கு சேரும்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுக்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சிறப்பான தினமாக அமையும். சதய நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து செயல்பட வேண்டும். நல்லதுன்னு நினைக்கிற இடத்துல சில தீமைகள் நமக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிரம்பவே இருக்கின்றன. பூரட்டாதி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த தினம், நல்ல தினம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்துல நீங்க எதிர்பாராத அளவுக்கு சில தன வரவுகள் சேரும். தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கும். சில நல்ல உபதேசங்கள் கேட்கக்கூடிய வாய்ப்பும், சில நேரங்களில் நீங்களே நல்லபடியா சில விஷயங்களை பற்றி பேசுவதும், அதனால் உங்களுக்கு சில புகழ்ச்சிகள் ஏற்படுவதும் நன்மைகள் ஏற்படுவதும் நடக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாகத்தான் இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சிறப்பான ஒரு நல்ல தினம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து செயல்பட வேண்டும். எதிர்ப்புகள் என்பது சற்று இருக்கக்கூடிய ஒரு தினமாக இது தெரிகிறது. ரேவதி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையக்கூடிய ஒரு தினமாக இது அமைந்திருப்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம்.